நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அரசு வேலைவாய்ப்புக்கு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களா உங்களுக்கான ஒரு அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெகுலர் பேசிஸ் ஒரு அரசு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. யூபிஎஸ்சி ரெக்ரூட்மெண்ட் ஜாப் 2024 அறிவிக்கப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து அறிவிக்கப்பட்ட 146க்கான அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஜாப் ஆஃப் லொகேஷன் எனிவன் இந்தியா. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாங்க. ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ இந்த ஏரியா இப்போ ஃபுல் டீட்டெயில் வந்து டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த ஏரியா இப்போ போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் பி, ஆந்த்ரோபாலஜிஸ்ட், ஸ்பெஷலிஸ்ட் கிரேட் 3 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், ஸ்பெஷலிஸ்ட் கிரேட் 3 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பான போஸ்ட் வேகன்சி. அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரிங், சயின்டிஸ்ட் பி சிவில் இன்ஜினியரிங், சயின்டிஸ்ட் பி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அசிஸ்டன்ட் டைரக்ஷன் சேஃப்டி, அந்த மாதிரிப்பட்ட எக்கச்சக்கமான போஸ்ட் வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. டோட்டல் காலிடங்கள் பார்த்தீங்கன்னா 146 காலிடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கோங்க, எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பான வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், ஓபிசி கேட்டகரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 43 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், ஜென்ரல் கேட்டகரி வந்து 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. மினிமம் வந்து 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு சேலரி டீட்டெயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 34,500 ஸ்டார்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க பர் மந்த் ஒரு ஆளுக்கு. இந்த வேலைவாய்ப்பு சேலரி டீட்டெயிலு. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து அப்ளை பண்ணவங்களை வச்சு ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட் நடக்குங்க. ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட் நடக்க வச்சு அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ நேர்முக காணல் நடக்க வச்சு அந்த மூலம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 25 ரூபா கொடுத்துருக்காங்க பெர் ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். இந்த இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 23/3/2024 மார்ச்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 11/4/2024 ஏப்ரல் மாதம் முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு. இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் மற்றும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை கிளிக் பண்ணி இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்னே கிளியர் பண்ணிக்கலாம்.